எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் காதி அப்படின்னு சொல்கிற பிராண்டோட சாண்டல் அண்ட் ரோஸ் பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடரை வந்து ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் செய்யலாம். இந்த ப்ராடக்ட் இப்போ சந்தனம் ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலான ரெமெடிஸாக இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் செஞ்சு எடுக்கிறது வந்து கஷ்டம். அதை கிரைண்டு செய்யணும், எல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் ரெடிமேடாக நமக்கு இப்படியே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு யூஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. மிக்ஸ் செஞ்சு யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின்னுக்கும் நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நிஜமாகவே ஒர்த்தான ப்ராடக்டாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்கிறேன். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஸ்கின்னில் நேச்சுரலான ப்ராடக்டை யூஸ் செய்கிறது மட்டும்தான் விருப்பமாக இருக்கும். ரெடிமேடாக வேறு கெமிக்கல் கலந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் செஞ்சு ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும், இல்லை சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது மாதிரியெல்லாம் பயப்படுறவங்களுக்கு நேச்சுரலான ரெமெடிஸை கூட யூஸ் செஞ்சுக்கலாம். அதில் ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிற நேச்சுரல் ரெமெடி ப்ராடக்ட் தான் இது. காதி அப்படின்னு சொல்கிற பிராண்டோட சாண்டல் அண்ட் ரோஸ் பவுடர். ப்ராடக்ட்டு ஸ்டீல் பேக்கேஜிங்கில் வருது. இது வந்து ஸ்டீல், ஓகேவா? இதை வந்து ரீயூஸை நம்ம செஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்டு காலியானதுக்கு பிறகு நல்லா இருக்குது, ஓகேவா? நல்ல ஸ்டெடியான நல்ல ஒரு பேக்கிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட்டு உள்ளாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரோஸும் சாண்டலும் மிக்ஸ் செஞ்சு வச்சா நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் செய்கிற நேரம் ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா? அதே சேம் ஸ்மெல்லு வந்து இதில் இருக்குது. இதில் 50 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 140 ரூபா. இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் செய்கிறதால நம்மளோட ஸ்கின்னில் ஸ்கார்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது பிம்பிள் வந்த மார்க் இருந்துச்சுன்னா அது வந்து மறையும். ஃபேஸில் பிம்பிள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பேக்கை வந்து யூஸ் செஞ்சு பாருங்கள். நல்லபடியாக பிம்பிளெல்லாம் ரெடியூஸ் ஆகும். ரெட்னஸ் இருந்துச்சுன்னா மாறும். இந்த ஃபேஸ் பேக்கில் அஸ்ட்ரோஜென்ட் இருக்கிறதுனால பாக்டீரியாக்களை இது வந்து அழிக்கும். ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குறதுக்கு, ஈவன் டோனை மாற்றுறதுக்கு, பிக்மெண்டேஷனை மாற்றுறதுக்கு, ஸ்கின்னு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேக்கை யூஸ் செஞ்சுக்கலாம். நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் செய்கிறது ரொம்ப விருப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து ட்ரை செய்யலாம். இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி அப்ளை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது உங்களோட ஃபேஸ்லேயே நெக்லேயும் அப்ளை செய்கிறதுக்கு தேவையான அளவு பவுடரை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கின்னு நார்மல் ஸ்கின்னாக இருக்குது இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா வாட்டரை விட்டு மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. இந்த பவுடரை மிக்ஸ் செய்கிறதுக்கு உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா மில்க் ஆட் செஞ்சுக்கலாம், இல்லை தயிர் கூட யூஸ் செஞ்சுக்கலாம். என்னோட ஸ்கின் நார்மல் டு காம்பினேஷன். நான் என்னோட ஸ்கின்ல அப்ளை செய்கிறதுக்கு ஒரு சில நேரம் மில்க் ஆட் செய்கிறத உண்டு. இன்னைக்கு டெமோவில் நான் காட்டியிருக்கிறது வாட்டர் விட்டு மிக்ஸ் செய்கிறேன். வாட்டரை விட்டு நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலில் ஒரு 5 ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டர் விட்டுக்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் டாபரோட ரோஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கில் ஆட் செஞ்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ இருக்கும், சூப்பராக ஸ்கின்னு நல்லாயிருக்கும், ஓகேவா? நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு ஃபேஸில் வந்து அப்ளை செஞ்சுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸுக்கு அப்புறமா நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். டவலில் முகத்தை தொடச்சதுக்கு அப்புறமா ஏதாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்டில் கயோலின் கிளேயும் யூஸ் செஞ்சுருக்குறாங்க. ஏன்னா நம்ம ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும் இதை யூஸ் செய்கிறது மாதிரி இருக்கிறதுனால கயோலின் கிளேயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற ஆயில்ஸை வந்து அப்சர்வ் செஞ்சு எடுத்துக்கும் வெளியே, ஓகேவா? அதனால் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணும், ஓகேவா? அதனால் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் செய்யணும். ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு தான், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு யூஸ் செய்யுங்க. ஒரு சில நேரங்களில் நேச்சுரலான ரெமெடிஸில் நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டை செஞ்சு நமக்கு கொடுக்குற நேரம் கூட அலர்ஜி ஒரு சிலருக்கு வரலாம். அதனால கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட்டு செய்கிறது நல்லது. ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.